ஓம் நம சிவாய. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமணம் ஆன பிறகு சட்டப்படி விவாகரத்து ஆகிற நபர்களோட ஜாதகம் எப்படி இருக்கும், அதில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும், விவாகரத்து ஆகிறதுக்கான சிஆர்பி மெத்தடில் சொல்லப்பட்டு இருக்கிற விதிகள் என்ன, அந்த விதிகள் விவாகரத்தானவரோட ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகம் விவாகரத்தான ஒரு நபரோட ஜாதகம். இவர் பிறந்தது மேஷ லக்னம். இந்த லக்னத்திலேயே செவ்வாய் இருக்குது. 3ஆம் வீடான கடகத்தில் குருவும் கேதுவும் இருக்காங்க. தனுசு ராசியில் சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் இப்படி 4 கிரகம் இருக்குது. மகரத்தில் சனி, ராகு 2 கிரகம் இருக்குது. இந்த ஜாதகத்தில் சிஆர்பி மெத்தடில் சைடில் பாருங்கள், ரெட் கலர் பாக்ஸில் காட்டி இருக்கிற 5 விதிகள் எப்படி பொருந்தி வருது அப்படின்னு பார்க்கலாம். முதல் ரூல், 7க்கு செவ்வாய் தொடர்பு. அதாவது லக்னத்திலிருந்து 7ஆம் வீட்டிற்கு செவ்வாய் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு ஏற்படுத்தணும். இந்த ஜாதகத்தில் ரிஷப லக்னம், லக்னத்திலேயே செவ்வாய் இருக்குது. இந்த செவ்வாய் தனது 7ஆம் பார்வை மூலமாக லக்னத்திற்கு 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால் முதல் ரூல் பொருந்தி வருதுன்னு நம்ம எடுத்துக்கணும். 2வது ரூல், 2, 8 தொடர்பு. அதாவது 2ஆம் வீட்டிற்கு 8ஆம் வீட்டு அதிபதியோட தொடர்பு வரணும். இங்கே எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ரிஷப லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி புதன் நேரடியாக 8ஆம் வீட்லேயே இருக்குது. இந்த மாதிரி வந்தால் 2, 8 தொடர்பாக இருக்குன்னு பொருள். 3வது ரூல், 6, 7 தொடர்பு. அதாவது 6ஆம் வீட்டு அதிபதிக்கும் 7ஆம் வீட்டு அதிபதிக்கும் தொடர்பு வரணும். இங்கே ரிஷப லக்னத்திற்கு 6ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்குது? தனுசில் இருக்குது. 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருக்குது. லக்னத்தில் இருக்கிற 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் தனது 8ஆம் பார்வை மூலமாக 6ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது 6, 7 தொடர்பாக இருக்குன்னு எடுத்துக்கணும். 4வது ரூல், 7, 8 தொடர்பு. இங்கே 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருந்து 8ஆம் பார்வை மூலமாக 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ 7க்கும் 8க்கும் தொடர்புன்னு எடுத்துக்கணும். 5வது ரூல், 2க்கு வதை, வைநாசிகம், வேதை நட்சத்திரங்களில் கிரகம் இருப்பது. ரிஷப லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கணும், அல்லது 22வது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கணும், அல்லது வேதை நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கணும். அப்படி இருந்தால் 5வது விதியில் சொல்லப்பட்டுள்ள கருத்து பொருந்தி வருதுன்னு எடுத்துக்கணும். ரிஷப லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி புதன் சைடில் தெரிகிற கிரக சாரத்தில் பாருங்கள். புதன் அமர்ந்த நட்சத்திரம் பூராடம். இந்த பூராடம் நட்சத்திரத்திற்கு பூசம் நட்சத்திரம் வேதைன்னு சொல்லுவாங்க. இது தனி லிஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் தனியாக மனப்பாடம் பண்ணி வச்சு. 2ஆம் வீட்டு அதிபதி புதன் பூராடம் நட்சத்திரத்திலையும், பூராடம் நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரம் பூசம், அதில் கேது இருக்குது. இந்த மாதிரி 2ஆம் வீட்டு அதிபதி புதனுக்கு கேது இருக்கிறது வேதை நட்சத்திரத்தில் இருப்பதாக பொருள். இது போல சைடில் தெரிகிற 5 விதியும் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த ஜாதகர் திருமண வாழ்வில் மனமுறிவை சந்திப்பார். அல்லது வேற யாராவது விவாகரத்தானவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா விதிகளுமே நிச்சயமாக பொருந்தி வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிட்டு, இது மாதிரி அடுத்த ஒரு விவாகரத்தான ஜாதகத்தை சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம்.